இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வணக்கம் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு நீங்க காட்டின பதிவு வந்திருக்கு, இவ்வளவு தூரம் வந்துருங்கன்னு. ஏன்னா காலையிலேருந்து எனக்கு இது நேற்று நடந்த ஒரு விஷயம் சமாச்சாரம். எனக்கு கொஞ்சம் கோபம் சில ஊடகங்கள் மேல. சரோஜாதேவி மேடம் பெரிய நடிகை எல்லாம் இல்லை, நான் ஒத்துக்கலாம் இல்லை, பெரிய. அதே நேரத்தில் எங்க சங்கத்தில் என் குடும்பத்தில் ஒருத்தன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்சிடென்ட்ல உயிரோடு ஒரு அவனை பற்றி என்னன்னு யாரும் எந்த ஊடகமும் கேட்கல. அதை பற்றி சொல்லுங்க, அதை பற்றி இது வேண்டாங்க. அதை எனக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. இது நீங்கள் நிச்சயமாக இது ஒவ்வொருத்தரும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரனும் ஃபைட்டரும் ரெண்டு பேரும் ஒன்று தான். இவனும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக திரையில் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். எங்கள் யூனியனில் வால்பேப்பர் கிடையாது, இறந்தவர்களுடைய ஃபோட்டோ தான் வால்பேப்பரு. அத்தனை பேர் இறந்துருக்கான், அத்தனை பேர் செத்து இருக்கான் இந்த சினிமாவுக்காக. இந்த தகவல் தெரியும் போது எனக்கு தெரிந்த உடனே நான் முதல்ல அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா எஸ்எம் ராஜ், எஸ்பெஷலி எஸ்எம் ராஜ், அவர் இறந்தவர் ரொம்ப பிரில்லியன்ட். அவர் கால்குலேஷன் ரொம்ப நல்லா கரெக்டாக போடுவார். இங்கேருந்து இவ்வளோதான், இத்தனை அடி வரும், இப்படி போவோம், இங்கேருந்து உருண்டா இந்த இடத்துல பிடிக்கும். இது வந்து அவர் ஒரு 100க்கு மேலே பண்ணிட்டார் ஜம்ப். அவர் சாதாரண ஜம்பெல்லாம் இல்லை, எங்கிட்டலாம் நிறைய எக்கச்சக்கமான ஜம்புங்க பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஷாட்ஸ் எல்லாம் பண்ணி கடலில் அங்கே இங்கே எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. ஸோ தைரியசாலி, மகா தைரியம். எதை சொன்னாலும் நேரம் அந்த பஸ் இடிச்சுடா ஓகே, அதான் அந்த ஓகேன்ற வார்த்தையை தவிர எங்கள் யூனியன்ல யாருக்கும் தெரியாது. மழை துளிக்கும் ஃபைட்டர்ஸும் ரெண்டு பேரும் பயப்பட மாட்டாங்க, கீழே விடுறதுக்கு ரெண்டு பேரும் மட்டும்தான் பயப்படவே மாட்டாங்க. அதுதான் எங்களுடைய குணம். அதில் ஒரு படி மேலே எஸ்எம் ராஜ் என்னவாக இருந்தாலும் குத்தி கிழிச்சு போயிட்டே இருப்பார். ஆனால் சேஃப்டியும் அந்த மாதிரி பார்ப்பார். அது ஒன்று தான் எனக்கு கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் அன்பு அருமை தம்பி திலீப் மாஸ்டர், அவர் சூப்பருடைய பையன், அவர் சேஃப்டி எல்லாம் ரொம்ப நல்லா பார்ப்பாரு. அவரு எக்கச்சக்கமாக படங்களை பண்ணிட்டாரு, எவ்வளோ த்ரில் எடுத்திருக்காரு, எவ்வளோ பண்ணியிருப்பாரு. நான் முதலில் எனக்கு தோன்றியது திலீப்போட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் என் மனநிலை. அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் இயக்குனருக்கு தான் அதனுடைய வலி தெரியும்.